குட் பேட் அக்லி படத்தில் இடம்பெற்றுள்ள இளையராஜாவின் பாடல்களால் தான் படம் வெற்றி பெற்றதாக கங்கை அமரன் கூறியுள்ளார். அனுமதி இல்லாமல் தனது பாடல்களை பயன்படுத்தியதற்காக 7 கோடி ரூபாய் நஷ்டஈடு கேட்டு இளையராஜா வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார். எங்கள் பாடல்களை போட்டதால் தான் படமே ஓடுகிறது. எங்களிடம் செலவு செய்ய முடியாத அளவிற்கு பணம் கொட்டி கிடக்கிறது. எங்களுக்கு பணம் தேவையில்லை. முறையாக அனுமதி கேட்டிருந்தால் அண்ணன் இளையராஜா சும்மாவே கொடுத்திருப்பார். ஆனால் நீங்கள் அனுமதி பெறாமல் பாடல்களை உபயோகப்படுத்தியதால் தான் அவருக்கு கோபம் என்று கங்கை அமரன் குறிப்பிட்டிருந்தார். செய்தியாளர்களுடனான சந்திப்பில் இவர்கள் இருவரின் விமர்சனங்களுக்கும் கங்கை அமரனின் மகன் பிரேம்ஜி பதிலடி கொடுத்திருக்கிறார். எனது அப்பா அவரின் அண்ணனுக்கு ஒரு பிரச்சனை என்றவுடன் அண்ணனுக்கு ஆதரவாக பேசியுள்ளார். நான் என்னுடைய அண்ணனுக்கு ஒரு பிரச்சனை என்றால் பேசுவேன். அதுபோல அவரும் பேசியதில் தவறில்லை. குட் பேட் அக்லி இளையராஜாவுக்காகத்தான் ஓடியதென்று சொல்வதில் உண்மை இல்லை. அனைவருக்கும் தெரிந்ததுதான். அஜித்துக்காகத்தான் படமே ஓடுகிறது. தன் அண்ணன் இயக்கத்தில் நடித்தவராச்சே அஜித் விட்டு கொடுப்பாரா பிரேம்ஜி? வியூவர்ஸ் தங்களது கருத்துக்களை பதிவிடலாம். யாருக்காக குட் பேட் அக்லி ஓடுதுன்னு